ஹலோம்மா, இது வந்து பருப்பு குழம்புன்னு சொல்லுவாங்கடாம்மா. இது வந்து அதிகமாக கிராமத்தில் வைப்பாங்க. ஏன்னா இப்போ கூட எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க. அவங்க வந்து அது பாத்திரத்தில் வேக வைப்பாங்க. என்னன்னு கேட்டால் இதில் மிளகாத்தூள் சேர்க்க மாட்டாங்க. பருப்பு தேவையான அளவுக்கு ஊற வச்சு எடுத்து குக்கரில் போட்டுட்டு 3 தக்காளி, சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம், இல்லை பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் வரமிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 12 போட்டுக்கிட்டு 10 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு 4 விசிலுக்கு விட்டுடணும் குக்கரை. அதுக்கப்புறம் எடுத்து சட்டியில் போட்டு நல்லா பருப்பு சட்டியில் போட்டு அந்த மிளகாய் நல்லா மசிகிற மாதிரி நல்லா கடைஞ்சிட்டு புளி கரைசல், புளியை ஊற வச்சு அதனுடைய கரைசலை கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வானலியை வச்சு எண்ணெய் ஊற்றி வடகம் இருந்தால் வடகம் போடலாம், இல்லையா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு கரைச்சி வச்ச பருப்பு தூக்கி அதில் ஊற்றிட்டோம்னா குழம்பு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், சாதத்துக்கும் சாப்பிட்லாம், இந்த களிக்கு